பல்ல 2வது நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் சென்னையில். எல்லாமே பல்லை ஒழுங்குபடுத்துறது, பல்ல வரிசையாக வைக்கிறது. பேஸ்ட் இதில் விளம்பரங்களில் பார்த்தா கூட பல்லு வரிசையாக எந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் இருக்கும். ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆர்வம் இருக்குது. பல்லு வந்து லைனில் இருந்துச்சு வச்சுங்க, அவனே டென்டிஸ்ட்டை போய் அந்த லைன் எனக்கு வேணாம் சார், கொஞ்சம் மேலே கீழே வைங்க, எத்து பல்லா வைங்கன்னு சொல்லி. அங்கே ஏன்னா கொரியாலேயும் ஜப்பான்லேயும் இந்த எத்துப்பல்லுக்கு ஒரு பெரிய ராசி இருக்குது போல இருக்குது. ஸோ நம்ம எத்துப்பல் இருந்தனா சரிப்படுத்துறதுக்கு வரிசையான பல்லை மாற்றுறோம். அவன் என்ன பண்ணுறான், வரிசையாக பல் இருந்தால் அங்கே போய் எத்துப்பல்லாம் மாற்றுறான். ஸோ கல்ச்சர் பாருங்கள், யாருக்கு என்ன வேணுங்கிறத, எது வேல்யூங்கிறத கல்ச்சர் முடிவு பண்ணுது. அதுக்கு சயின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தில் இந்த சென்சோடைன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் பல்ல பற்றின விஷயங்கள் இருக்குது. இந்த பேஸ்ட்டு, இந்த கலாச்சாரம், ப்ரஷ் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு 50 வருஷம் ஓல்டு தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரி, செங்கல், இந்தமாரி மற்ற மண், இந்தமாரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் அதெல்லாம் ஒரு மாதிரியான கிராமத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த கரியே இன்றைக்கி பேஸ்ட்டாக வந்துருச்சு. சால்ட்டு தான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டுருப்போம், அந்த சால்ட்டெல்லாம் இன்றைக்கி பேஸ்ட்டாக மாறிடுச்சு. ஸோ கம்பெனிஸு, நம்ம விஸ்டத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், இதெல்லாம் இது இந்தியா ஸ்பெசிஃபிக். ஆல்மோஸ்ட் 1000 வருஷங்களாக மக்கள் யூஸ் பண்ணுற விஷயத்தை தாண்டி கெமிக்கல் வந்துச்சு. இப்போ அந்த கெமிக்கல் பேஸ்ட்டே நம்ம விஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணி கோல் மிக்ஸ்ட் பிளெண்டு, சால்ட்டு பிளெண்டு, இந்தமாரியான பேஸ்ட்டு வருது. ஸோ நான் தான் எல்லா வீடியோலாம் திருப்பி சொல்லிட்டுருப்பேன். நம்ம ஏன்ஷியன்ட் விஸ்டத்தை பற்றி பேசும்போது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்துங்க. அன்லஸ் அதர்வைஸ் சிலது டெஸ்டட். இப்போ கோல் பேஸ்ட்டு, சால்ட்டு பேஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம 1000 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்தமாரி ஏன்ஷியன்ட் விஸ்டத்துக்கு எத்தனையோ விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு பழம்போக்குத்தனமானது, கிராமத்தனமானது ஒதுக்காமல் அதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துங்க. ரொம்ப நம்மளுடைய பகுத்தறிவில் அது தப்புன்னு தெரிஞ்சால் ஒழிய அதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பு இல்லைங்கிறதா என்னோட எப்பவும் பார்வையாக இருக்குது. ஸோ சென்சோடைன் பண்ண கின்ன சாதனையை பாராட்டுவோம். இந்த ஒரு விஷயந்தான், அந்த ப்ரஷ் பண்ணுறவருக்கு அவருக்கு எதுவும் பெனிஃபிட்டு கிடைக்காது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர மாரி அவர் ஸ்மெல் பண்ணால் பெரிய ஸ்மெல்லாம் வராது. ஆனால் கண்டிப்பாக ஆப்போசிட் பார்ட்டி பக்கத்தில் இருக்கவனுக்கு வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம நமக்காக பண்ணுறதில்ல, மற்றவங்களுக்காக பண்ணுறோம், அந்த ஸ்மைலுக்காக பண்ணுறோம். இந்த ஒரு க்ளீனினஸ் கல்ச்சரை நம்ம ஸ்வச் பாரத்தில் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்போங்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கம்.